ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி தான் வந்து திருப்பதியோட லாஸ்ட் டே. இதுதான் திருப்பதியோட லாஸ்ட் விலாகாகவும் இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் வந்து 3:55க்கு எங்களுக்கு ட்ரெயின். காலையிலேயே எழுந்திரிச்சு நாங்கள்லாம் குளித்து ரெடியாகி டிஃபன் சாப்பிட்டுட்டு கார்ட்ஸ் விளையாண்டுட்ருக்கோம். ஆமாங்க, ரொம்ப போர் அடிக்குது. ஹாஃப் டேயில் வெளியவும் எங்கேயும் போக முடியாது. அதனால் கார்ட்ஸே விளையாடலான்னு முடிவு பண்ணி எல்லோரும் கார்ட்ஸ் விளையாண்டுட்ருக்கோம். இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு நாங்கள் இந்த ரூமை செக் அவுட் பண்ணணும். நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே ரெடியாக இருக்கோம். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்புனா போதும். ஸோ அது வரைக்கும் ஒரு சின்ன கேம் விளையாடலான்னு தான் கார்ட்ஸ் கேம் விளையாட ஆரம்பித்தோம். நாங்கள் இங்கே விளையாண்டுருக்கிற கேப்பில் மகிழ் என்ன பண்ணிட்டான்னா, எங்கள் அத்தையோட ஃபோனை தூக்கி ஜன்னல் வழியாக வெளியே வீசிட்டான். அதனால் எங்கள் அப்பாவும் மாமாவும் போய் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபோனை தூக்கி வெளியே வீசிட்டான். அதனால் கேம் பாதியிலே நின்று போச்சு. இப்போ ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வெளியே போகிறோம். செக் அவுட் பண்ணுறோம். நாங்கள் மணி வந்து இப்போது 4 மணிக்கு தான் ட்ரெயின். காலையில் தான் சாப்பிட்டோம். மணி 11:54. 11:54க்கும் 12 மணிக்கு எவ்வளோ வித்தியாசம் எனக்கு தெரியல. 6 நிமிஷம் வித்தியாசம். இந்த மாதிரி என்ன பண்ணலாம் தெரியுமா? டூருக்கு வந்திருக்கோம். நீங்களே யோசிச்சு பார்ப்போங்க. ஒரு வேலை நாங்கள் இப்போ ரூமை செக் அவுட் பண்ணுறதுக்காக ஹோட்டல் ரிசப்ஷனில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மணி வந்து இப்போ கரெக்டாக 12 o'clock ஆச்சு. நாங்கள் கரெக்ட் டைமுக்கு ரூமை செக் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரும் இன்னும் லஞ்ச் சாப்பிடல. அதனால் ஹோட்டலுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிட்டோம். நேற்று சாப்பிட்டு அதே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பி அங்கே போய்ட்டு எப்படி அங்கே 1 hour போயிடும். ஏன்னா 3:55க்கு தான் எங்களுக்கு ட்ரெயின். லஞ்ச் சாப்பிட்டதே என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போயிட்டோம். காரில் எப்படி போனேன்? நேற்று காரில் எப்படி போனோமா? காரில் எப்படி போனேன்? காரில் எப்படி போனேன்? பில்லு 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 பில்லு. மம்மியா நைனாவா? மம்மியா நைனாவா? மகி மம்மியா நைனாவா? நைனாவா அக்காவா? நைனாவா அக்காவா? அவனுக்கு தாத்தாவா அப்பாவா? நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு 1:30க்கு ஹோட்டல்லேருந்து கிளம்புனோம். 3:55க்கு தான் எங்களுக்கு ட்ரெயின். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு தெரியாமல் இருந்தப்போ ஸ்ரீனிவாசாங்கிற ஒரு லாட்ஜில் வந்துட்டு வெயிட்டிங் ஹால் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போய் 3:30 வரைக்கும் வெயிட் பண்ணோம். 3:30க்கு அப்புறம் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. எந்த பிளாட்ஃபார்மில் வரும், டைம் எப்போன்னு எதுவுமே போடல. 4 o'clock ட்ரெயினுன்னு சொன்னாங்க. 4:30க்கு மேலே ஆச்சு ட்ரெயின் வர்றதுக்கு. நாங்கள் ரொம்ப நேரம் பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணோம். அப்போவும் எந்த பிளாட்ஃபார்மில் வரும்னு கன்ஃபார்மாக சொல்லலை. அதனால் ரொம்ப நேரம் எல்லோரும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. வெயில் வேறு பயங்கரமாக இருந்தது. மகிழ்லாம் தூங்கிட்டான். எல்லாருமே ரொம்ப டயர்டாயிட்டோம். அதனால் ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் என்னால் எந்த வீடியோஸும் எடுக்க முடியல. ஃபைனலி நம்மளோட திருப்பதி டூர் வந்து இன்னையோட ஹாப்பியாக முடிஞ்சது. ட்ரெயின் வந்தோடனே எல்லோரும் ஏறி செம்மையாக தூங்கிட்டோம். அதனால் என்னால் ட்ரெயினில் வீடியோ எடுக்க முடியல. ஊருக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறமும் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் ரீச் ஆகும்போது மணி வந்து midnight 1 o'clock. அதனால் அப்போவும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. சாரி. ஸோ இத்தனை நாளாக எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க. நாங்கள் போட்ட எல்லா விளாக்ஸையும் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் சேனலை பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.